மிகவும் பிரியமானவர்களே, ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்களோடு கூட நாம் நேரம் செலவழிப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் விதமாக நல்ல நண்பர்களை நாம் கொண்டிருப்பது நமக்கு மிக அவசியம் என்பதை வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆண்டவர் இயேசு நம்மை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறார். அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்கிற எல்லாரும் அவருடைய சிநேகிதர்களாக காணப்படுகிறோம். ஒருவர் வைக்கக்கூடிய உண்மையான அன்பு தணிந்து போகிற கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தணிந்து போம். இன்ஃபாக்சுவேஷன்ஸ், தவறான உறவுகள், அன்புகள், அது பெரிதாகிறது, அது அதிகமாகிறது. ஃப்ரெண்ட்ஷிப் ரிசெஷன், நண்பர்கள் இல்லாமல் போவது, அது சரீரத்தை பாதிக்கிறது, நம்முடைய மனதை பாதிக்கிறது, நம் வாழ்கிற இந்த சமுதாயத்தையும் பாதிக்கிறது. மீனிங்ஃபுல் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், தே ஆர் டிக்ளைனிங். அதுதான் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு காணப்படுகிற சூழ்நிலை. உண்மையான அன்பு, உண்மையான சிநேகம் குறைந்து போகிறது. என்ன செஞ்சாங்கன்னா, கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவே ஒரு கோர்ஸ் ஆரம்பித்து இன்னைக்கு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. எப்படி உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிப்பது, உண்மையான ஃப்ரெண்ட்ஸோட எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி கோர்ஸாகவே இப்போ நடந்துட்டு இருக்கிறாங்க. பிரசங்கி என்று சொல்லக்கூடிய வேதத்தின் பகுதியில் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போ உலகத்தில் நாடுகளில் ஏற்படுற சூழ்நிலை ரொம்ப தெளிவாக வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்டியாக இருப்பது நல்லதல்ல. நல்ல சிநேகிதர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளையும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இல்லாத நல்ல நமக்கு நடைபெறக்கூடிய சரீர மன பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் ஆண்டோடைய கிருபை உங்கள் அனைவரையும் பாதுகாப்பதாக. நன்றி.